مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்ப்போற்றும் பண்பாளர் என்னும் தொடரில் முதல் தொடரான இன்று நாம் பார்க்க போகும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு பேசும் ஒழுங்கு. மாறி வரும் இந்த கால சூழல்ல மக்கள் தங்களுக்கிடையே பேசுற வார்த்தை, பேசுற விதம், இது ரெண்டுமே ரொம்பவே மாறிடுச்சு. நாகரிகம் அப்படின்றது வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது ரொம்ப மோசமாயிக்கிட்டே வருது அப்படின்றத உணர்ந்தது சிலர் மட்டும்தான். அதுல ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் தங்களுக்கு இடையே பேசிக்கொள்ளும் முறைகள் தான். ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஆசிரியர் மாணவர்களுக்கிடையேயான அந்த பேசும் முறைகளா இருந்தாலும் சரி, சிறியவங்க பெரியவங்க கிட்ட பேசுற விதமா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த கால சூழ்நிலையில ரொம்ப மோசமாயிருச்சு. கொஞ்சம் நாகரிகம் அப்படின்னு பேசுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் HRD அப்படின்னு காசை செலவு செஞ்சு வகுப்புகள்ல சேர்ந்து எப்படி பேசணும் அப்படின்னு போய் கத்துக்கிறாங்க. ஆனா எப்படி பேசணும், அடுத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி என்ன விதம், அப்படி என்ன இறைத்தூதர் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சில சம்பவங்களை நான் இப்போ உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தை பத்தி தன்னோட நபித்தோழர்கள் கிட்ட எச்சரிக்கை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி எச்சரிக்கை செஞ்சுட்டு இருக்கும் போது நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடினாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, பேர்ச்சம்பளத்தோட ஒரு சின்ன துண்டை கொடுத்தாவது நரகத்துல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. பேர்ச்சம்பளத்தோட ஒரு துண்டை தர்மம் செஞ்சாவது உங்களை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பேர்ச்சம்பளத்தோட ஒரு சின்ன துண்டு உங்களுக்கு தர்மம் செய்ய கிடைக்கலன்னா கூட இன்சொல்ல பயன்படுத்தி உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. தர்மம் அப்படின்ற வரிசையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்சொல், அதாவது நல்ல சொற்களை பேசுங்க, அதுவும் உங்களுக்கு தர்மத்துல சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நல்ல வார்த்தைகளை எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊக்கப்படுத்தியிருக்காங்க, அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இறைத்தூதர் வாழ்ந்த காலங்கள்ல எத்தனையோ மனிதர்களோட பழகியிருக்காங்க. ஆனா அவங்க அடுத்தவங்கள ஏசுபவராகவோ, கெட்ட வார்த்தை பேசுபவராகவோ, சாபமிடுறவங்களாகவோ இருந்ததில்லை. அப்படியும் சில நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? அவருக்கு என்ன நேர்ந்தது, அவருடைய நெற்றி மண்ணில் படட்டும் அப்படின்னே கூறுவாங்க. இதுதான் ரசூல்லாவுடைய கோபத்தினுடைய உச்சபட்ச வார்த்தையாம். அப்போ தம்முடைய கோபம் நிலையிலையும் தம்முடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு சீரா கையாண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ரொம்பவே கவனிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நபி அவர்கள் 23 ஆண்டுகள் இறைத்தூதரா இருந்திருக்காங்க. இந்த 23 ஆண்டுகள்ல எத்தனையோ மனிதர்களை சந்திச்சிருக்காங்க. அந்த மனிதர்கள் எத்தனையோ எதிரிகளா இருந்திருக்காங்க. ரசூல்லாவை அதிக அளவு கோபப்படுத்தின மனிதர்களும் அந்த இதுல இருந்திருக்காங்க. அப்படி கோபப்படுத்தியும் கூட ரசூல்லா தன்னோட பேசும் முறையில ரொம்பவே நிதானத்தை கையாண்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இறைத்தூதர் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ அருவருப்பாக பேசுபவராக இருந்ததில்லை. அப்போ கோபம் வரும் நிலையிலையும் சரி, தன்னை பிடிக்காதவங்களை சந்திக்கிற நிலையிலையும் சரி, அருவருப்பா பேசுறவங்களா இருந்ததில்லை. ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரு மனிதர் ரசூலாவை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த மனிதரை பத்தி தன்னோட மனைவி இடத்துல முன்னாடியே சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மனிதர் தான் இந்த கூட்டத்திலேயே ரொம்ப தீய மனிதர், கெட்ட மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு
உட்கார்ந்துருக்காங்க. அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்து உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு முகக்கோணலும் இல்லாம அவரோட ரொம்ப இதமான முறையில நடந்துக்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம சந்திச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த அவங்க மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அவங்க வர்றதுக்கு முன்னாடி சொன்னீங்க இந்த மனிதர் ரொம்ப தீயவர்னு சொன்னீங்க. ஆனா அவங்க கிட்ட ரொம்ப இதமா நடந்துக்கிட்டீங்களே, ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இறைத்தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே, நான் கடுமையாக நடந்து கொண்டதை நீ எப்போதாவது கண்டுள்ளாயா அப்படின்னு கேக்குறாங்க. யாருடைய தீங்கை கண்டு மக்கள் அஞ்சி அவங்களோட இயல்பா பேசாம விட்டுறாங்களோ, மறுமை நாள்ல அந்த மனிதர் தான் அல்லாஹ் கிட்ட மிகவும் மோசமான மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒருத்தவங்களோட தீங்க அஞ்சி மக்கள் அவங்க கிட்ட சகஜமா பேசல அப்படின்னா அல்லாவிடத்துல அவர்தான் மிகவும் தீய மனிதர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு நல்ல ஒரு தீயவராவே இருந்தாலும் அவர்கிட்ட அழகிய முறையில நடந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இத்தனை சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலையும் தன்னுடைய வார்த்தைகளை நிதானமா கையாண்டிருக்காங்க. தன்னுடைய வார்த்தைகள்ல நடுநிலை தன்மைய பேணி நடந்திருக்காங்க. அப்போ அவங்கள முன்மாதிரியா எடுத்திருக்கிற நம்மளும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலையும், அதாவது கோபம் வந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, கெட்ட மனிதர்களா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, வார்த்தைகள்ல பேசும் முறைகள்ல சீரா நடந்துக்கணும். இந்த ஒரு நற்குணத்துக்காக தான், இந்த ஒரு நற்குணம்னு மட்டும் இல்லை, இன்னும் நம்ம தொடர்ற பார்க்க போற எல்லா நற்குணங்களாலையும் தான் இன்றளவும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உலக மக்கள் அனைவரும் போற்றி புகழ்றாங்க. அது மதம், ஜாதி, இனம், மொழி அப்படின்னு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம எல்லா மனிதர்களும் இறைத்தூதர் அவங்கள போற்றதுக்கான ஒரே காரணம் அவங்க நற்குணம் அப்படின்றத எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம அதை தங்களோட வாழ்வுல செயல்படுத்தி நடந்திருக்காங்க. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ற நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய வார்த்தைகளை வெறும் படிக்கிறதோட மட்டும் இல்லாம, இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். பார்ப்போற்றும் பண்பாளரின் மற்றுமோர் பண்பை நாளைய தொடரில் காண்போம் இன்ஷா அல்லாஹ்.